ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமானவர்களே, நிலையாமை, வெறுமை நம் நெஞ்சை உறுத்துகின்றது. எதுதான் நிரந்தரம் என்ற கேள்வி நம் மனத்திலே எழுகின்றது. கடந்த 3 நாட்களாக நீதிமொழிகள் நூலிலிருந்து நம்முடைய முதல் வாசகம் அமைந்தது. இன்றையிலிருந்து 3 நாட்களுக்கு சபையுரையாளர் நூலிலிருந்து நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்படுகின்றது. முதல் வாசகமாக ஆங்கிலத்திலே கோலெத் என்றால் பிரசங்கியார் என்று பொருள். கிரேக்க மொழியில் எக்லெசியாஸ்டஸ் என்று இந்த நூலை குறிப்பிடுவதுண்டு. அதாவது திரு அவைக்கு அவர் உரையாற்றியதால் அந்த பெயரை பெற்றது. பழைய தமிழில் சங்க திருவுரையாகமும் என்று குறிப்பிட்டோம். இப்போது சபையுரையாளர் என்ற பெயரிலே இந்த நூல் அழைக்கப்படுகிறது. இறைவனின் விருப்பப்படி நாம் வாழ இங்கே பரிந்துரைகள் இருப்பதை பார்க்கின்றோம். அனுபவ முதிர்ச்சியின் அடையாளமா என்னவோ தெரியவில்லை. இந்த ஆசிரியரிடம் ஒருவிதமான வெறுமை உணர்வு இந்த தொடக்க பகுதியில் மேலோங்கியிருப்பதாக தெரிகின்றது. வல்லுநர்களின் கூற்றின்படி வீணிலும் வீண், எல்லாம் வீண் என்னும் இந்த முதல் வாக்கியம்தான் இந்த நூலின் மனப்பாங்கையே நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. மனித வாழ்க்கையின் நிலையாமை, இயலாமை அவர் உள்ளத்தை தொட்டிருந்திருக்க வேண்டும். உழைப்பினால் என்ன பயன்? தலைமுறை மறைகின்றது, இன்னொரு தலைமுறை தோன்றுகின்றது. உலகம் மாறாது. சூரியன் தோன்றுகின்றது, சூரியன் மறைகின்றது. காற்று தெற்கு நோக்கி வீசுகின்றது, காற்று வடக்கு நோக்கி வீசுகின்றது. ஆறு கடலோடு கலக்கின்றது, ஆனால் அதை ஒருபோதும் நிரப்புவதில்லை. ஒருவிதமான சலிப்பு, கண்ணின் ஆவல் தீர்வதில்லை, காதின் வேட்கை தீர்வதில்லை. இந்த உலகத்தில் எதுவுமே புதியதில்லை. முற்காலத்தவரை பற்றிய நினைவே இப்போது இருப்பவருக்கு இருப்பதில்லை என்றெல்லாம் இவர் கூறுகிறார். பிரியமானவர்களே, ஒரு விதத்தில் இத்தகைய நிலையாமை உணர்வு நல்லதையும் செய்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். We are all victims of stress. இன்றைக்கு சாதிக்க நினைத்து, சம்பாதிக்க நினைத்து எத்தனையோ பேர் நிம்மதியை இழந்து விடுகிறார்கள். சகோதரத்துவம், தோழமை, அன்பு செயல்கள் இவற்றுக்கு பலருக்கு இடமில்லாமல் போகிறது. நம் ஆண்டவர் இயேசுவே எதை குறித்தும் கலங்காதீர்கள் என்று பலமுறை உரைத்தாரே, அதை ஏன் நம் மனத்தில் வைத்திருப்பதில்லை? ஆண்டவரை நம்புங்கள், அவர் உங்களை பராமரிப்பார், பாதுகாப்பார் என்று உரைக்கின்ற அவருடைய வார்த்தை நமக்கு கேட்பதில்லையா? What is life so full of care if we don't have time to stand and stare? நின்று நிதானிக்க நேரமில்லை என்றால் கவலைகள் நிறைந்த இந்த வாழ்க்கை எதற்காக என்கின்றான் கவிஞன். பரபரப்பாக இருந்து கொண்டு எல்லார் மீதும் எரிச்சல் அடையாதீர்கள். 2300 ஆண்டுகளுக்கு முன்பே சபையுரையாளர் கூறி சென்றிருக்கிறார், இந்த உலகத்தில் புதியது என்று எதுவும் இல்லை என்று. நீதான் சாதனையாளர் என்று வீணாக பெருமை அடித்து கொண்டு கடவுளை மறந்து விடாதே. உனக்கு முன்பே எத்தனையோ பேர் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே. இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானதல்ல, எல்லாம் கடந்து போகும். ஏன், கொரோனா கொள்ளை நோய் கூட கடந்து போகும். கடவுள் மட்டுமே நிலையானவர். இன்றைய திருப்பாடலில் நாம் வாசிப்பது போல அவருக்கு 1000 ஆண்டுகள் கடந்து போன நேற்றைய நாள் போலத்தான் இன்றைய திருப்பாடலில் இன்னும் ஒரு முக்கியமான வாக்கியம். நமது முன்னாள் திருத்தந்தை தூய 23ஆம் யோவானுக்கு மிக மிக பிடித்த வாக்கியம். ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆம் அன்பர்களே, ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தால் இது நாள் வரை எத்தனையோ நாட்கள்
நாம் வாழ கொடுத்து வைத்தார். அவருக்கு நன்றி கூறுவோம். வருகின்ற நாட்களை அவருடைய விருப்பப்படி செலவழிக்க உறுதி கொள்வோம். வெற்றி பெற்றோம் என்று திமிர் தலைக்கேறி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எந்த தோல்வியை குறித்தும் சோர்ந்து விடக்கூடாது. நாம் எல்லாரும் இன்றைக்கு ஆண்டவரை உற்று பார்க்கத்தான் அழைக்கப்படுகிறோம். அன்றைக்கு ஆண்டவர் இயேசுவின் புகழ் பெருகி பரவியது. யோவானை கொன்ற ஏரோதுவின் காதையும் இப்புகழ்ச்சி எட்டியது. அவனுக்கோ மேலோட்டமான ஆர்வம், புதுமை மோகம், அற்புதங்களை காண நாட்டம். இந்த ஏரோதுவை ஏற்கனவே ஆண்டவர் கண்டனம் செய்திருந்தார். ஏரோது உம்மை கொல்ல வேண்டுமென்றிருக்கிறான் என்று அவரிடம் சொல்லப்பட்ட போது லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 31 முதல் 32 வரையுள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். நான் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், எருசலேமை விட்டு போக மாட்டேன் என்று அந்த குள்ளநரியிடம் கூறுங்கள் என்று உரைத்தார் ஆண்டவர். ஆண்டவருடைய பாடுகளினூடே பிலாத்து அவரை ஏரோதிடம் அனுப்புகிறான். புதுமை செய்வார் என்று எதிர்பார்த்த அந்த ஏரோதுவிடம் ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் எனக்கும் யார்? சிலர் எலியா என்று அவரை குறிப்பிட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவே எலியா மீண்டும் வருவார் என்பது திருமுழுக்கு யோவானின் வருகையால் நிறைவு பெற்றது என்றுரைத்தார். இன்னும் சிலர் உயிர்த்தெழுந்துள்ள முற்காலத்து இறைவாக்கினரில் ஒருவர் ஆண்டவர் என்றார்கள். ஆனால் ஒரு சிலர்தான் அவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையே அவருக்கு ஒப்படைக்கின்றார்கள். இன்றைக்கு இயேசு நம் எதிரே வந்தால் நாம் என்ன செய்வோம்? ஏரோதுவை போல வினோதமாக வித்தியாசமாக ஏதாவது செய்யட்டும், நேரம் போகும் என்று நினைப்போமா? ஒரு சிலர் அவரிடம் ஆட்டோகிராஃப் வாங்கி மகிழ்ச்சி அடைய நினைக்கிறோமா? இன்னும் சிலர் அவரோடு நின்று செல்ஃபி எடுத்துக்கொண்டு ஸ்டேட்டஸில் போட்டு பெருமையை பறைசாற்றிக் கொள்ள நினைக்கிறோமா? ஆண்டவர் கூறினார், கெட்டுப்போன இந்த தலைமுறை அருங்குறி கேட்கிறது என்று. ஆண்டவர் வல்லவர், நல்லவர் என்பதில் சந்தேகமே இல்லை. யாரெல்லாம் நம்பிக்கையோடு, எளிமையான உள்ளத்தோடு, ஏற்புடைய மனத்தோடு அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வாழ்வு, மீட்பு. உண்மையாகவே இயேசுவை பார்க்க விரும்புவோம். அவரால் உண்மையான மகிழ்ச்சி அடைய விரும்புவோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய இயலாமையில், நிலையாமையில் அவரை பார்க்க விரும்புகின்றோர் எத்தனையோ பேர் உண்டு. அவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைத்து உண்மையான மகிழ்ச்சியை, ஞானத்தை, அமைதியை பெற்றுக்கொள்ள துணை செய்வோம். ஆமென்.